ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணியன் பேசுகிறேன். இன்றைக்கி டே ஒன்க்கான கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. டே ஒன் சிறப்பாகவே முடிஞ்சுது. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தது, அதை கிளச்செல்லாம் முடிச்சுட்டு சிறப்பாக முடிச்சிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி அந்த கவுன்சிலிங்கில் வந்து நிறைய சுவாரஸ்யமானது நடந்திருந்தது. நம்ம ஆஸ் யூஸ்வல் கெஸ் பண்ண அளவு தான் வந்து போயிருக்கு. எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் எல்எஃப் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஈவோ எடுத்தது, ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்க. ஆனால் அவர் ஃப்ரைடேவே சொல்லிட்டாரு டிஸ்கஸ் பண்ணதான். டிஸ்கஸ் பண்ணதில் வந்து அவர் இதை எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ நல்ல டெசிஷன் தான் நான் சொல்லுவேன். அந்த ஈவோ வந்து ஒருத்தனா நல்ல போஸ்ட்டு. ஸோ அதை எடுத்ததில் நல்ல மகிழ்ச்சி. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் எத்தனையோ டைம் வந்து ஒருத்தனா நான் இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம லாஸ்ட் டைம் கவுன்சிலிங்லேருந்து நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதை கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா போட்டிருந்தேன். நான் போடுற எஃபர்ட் வந்து எப்படி எவ்வளோ என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி தெரில. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. சீரியஸாக சொல்லப்போனால் இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ப்பீங்கன்னு நினச்சேன். நம்ம கவுன்சிலிங் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ நிறையா பார்ப்பீங்க, ஸோ நீங்கள் தான் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. இன்றைக்கி வெல்லிங் லெட்டர் கொடுக்க வந்தவங்க, வெல்லிங் லெட்டர் கொடுக்கவங்க வந்து பேசிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா நம்ம வீடியோ வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிறையா பேர்த்துக்கு அந்த கவுன்சிலிங் பற்றின அவேர்னஸ்ஸு எதுவுமே கொடுக்கறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டே போகிறீங்க அப்படின்னா அவங்க இப்போ ஸ்டடியோட முடிச்சிடுறாங்க, கவுன்சிலிங்கில் எந்த மாதிரி இருக்கும் என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறப்ப தான் எனக்கே புரியுது. நான் இப்போ அவசரத்தில் ஏதோ ஒரு வேலையில் போயிட்டுருந்தேன். அவர் கூப்பிட்டு நிறுத்தி, சார் நீங்கள் தானே மணி விஜய் சார்னு சொல்லிட்டு அவர் நிறையா பேசினார். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்து தான் வந்து நான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே வந்து எப்படி என்னன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தான் கவுன்சிலிங் போகிறோம் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஒரு பேரண்ட்டு அவர் வந்து ஒருத்தர்னா ரிட்டைர்மெண்ட் ஏஜில் இருக்கிறாரு, மேபி ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, அவர் பார்த்துட்டு நான் அவங்க வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பையனுக்கு வந்து நான் இதை எடுத்திருக்கேன், இந்த எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் தான் எடுத்திருக்காங்க, எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் தான் சார் எடுத்திருக்கேன் அதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறப்ப ஓகே நம்ம போடுற வீடியோ யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகேங்களா, நான் எத்தனையோ இது பண்ணியிருக்கிறேன். இந்த விஷயத்தில் வந்து நிறையா விஷயம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பேக் எண்ட்லேயுமே. ஸோ இது கரெக்டான பர்சன்ஸுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப இன்றைக்கி தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்தது. இந்த கவுன்சிலிங் வீடியோ வந்து ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட வந்து பேசினேன். ஸ்டூடெண்ட்ஸோட 2-3 பேர் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அந்த பேரண்ட் வந்து நான் போயிட்டு இருந்தவரை கூப்பிட்டு வச்சு, சார் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் எனக்கு ஓகே இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு அர்த்தமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் எனக்கு எக்ஸஸாக வந்து ஓவர் டைம் வந்து கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த எல்லா டைம்லேயும் தான் நான் ஒர்க் பண்ணிவிட்டு மீதி கிடைக்கிற டைமில் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து நிகழ்ச்சியான தருணங்கள். தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் இவர் பார்ப்பாரா என்னன்னு சொல்லி எனக்கு தெரில, கண்டிப்பாக பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் பேசுனது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ நிகழ்ச்சியாகவே இருந்தது. அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நான் நினச்சேன். சரி, நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னு அன்எக்ஸ்பெக்டடுங்க. கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப நன்றி நீங்கள் பார்க்குறது. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம முடிஞ்சிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேயில் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து போயிருக்கு. ஸோ எல்எஃப் ஆடிட் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர் ஈவோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து எல்எஃப் ஆடிட் முடிய ஆரம்பிச்சது. எல்எஃப் ஆடிட் முடிச்சோடனே எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் வந்து முடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி டோட்டலாக வந்து கூப்பிட்டு வந்தது வந்து 677 பேர் கூப்பிட்ருக்காங்க. 677 பேரில் 651 பேர் வந்து எடுத்திருக்காங்க. 26 ஆப்சண்ட்டு. ஓகேங்களா, 26 பேர் இன்றைக்கி ஆப்சண்ட்டு. ஸோ இது நல்ல ஒரு அவுட்புட் தான். ஆப்சண்ட் 26ங்கிறதே வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். ஒரு 10 to 15 இருக்கும்னு நான் நினச்சேன். இன்னும் போக போக ஆப்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, லாஸ்ட் டைம் குரூப் 10 இது லெவல் 10 எடுத்தவங்க எல்லாம் வந்து இந்த டைம் வரமாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் ஆப்சன்டேஜ் வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிடி வேகன்சி ஃபில்டு வந்து 178, இன்னும் 83 அவைலபிள் இருக்குது. நாளைக்கு மார்னிங் மோஸ்ட் ப்ராபப்ளி முடிஞ்சிடும் அது. ஓகேங்களா, ஜென்ரல் யாராச்சும் போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் முடிஞ்சிடும். பிஎஸ்டிஎம் வந்து ஜென்ரலில் 10 எடுத்துட்டாங்க,
60 அவைலபிள் இருக்குது. பிஎஸ்டிஎம் எல்லாம் 3வது நாள் தான் ஸ்டார்ட்டே ஆகும் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஒரு செல்ஃப் எடுக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு ஒரு 20 பேர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3வது நாள்லேருந்து குறைய ஆரம்பிக்கும். 30ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா குறைய ஆரம்பிக்கும். 31ஆம் தேதி ஃபினிஷ் பண்ணிடுவாங்க, தொடச்சிருவாங்க. ஸோ 3வது நாள் தான் பிஎஸ்டிஎம். ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன்லாம் 4வது நாளில் வந்துருங்க. எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் எல்லாமே அந்த நாளில் தான் வரும். ஜென்ரல் உமனில் வந்து எடுத்துட்டோம்னா 76 பேர் வந்து எடுத்துட்டாங்க. இன்னும் 28 வேகன்சிஸ் வந்து இன்னும் அவைலபிள் இருக்குது. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 எடுத்திருக்காங்க. இன்னும் 28 அவைலபிள் இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா, நான் அடுத்தடுத்த நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வர்றேன். டெஸ்ட் வீடியோலாம் லாஸ்ட் டே. ஓகேங்களா, டெஸ்ட் வீடியோ பிஎஸ்டிஎம் இவங்கெல்லாம் வந்தோம்னா லாஸ்ட் டே. இன்றைக்கி ஒரே ஒருத்தர் பிளைண்டோ இல்லை ஏதோ ஒருத்தங்க எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிற ஒரே ஒரு போஸ்டிங்கு அது காட்டும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிசி ஜென்ரலில் 134 வேகன்சி ஃபில்டு, 81 தான் வந்து இருக்குது. நாளைக்கு மார்னிங் வந்து ஃபினிஷ் ஆயிரும் பிசி. மேக்ஸிமம் நாளைக்கு மார்னிங் தான். மார்னிங் பேட்ச் தாண்டாது, மேக்ஸிமம் தாண்டாது. ஓகேங்களா, நாளைக்கு மார்னிங் பேட்ச் வந்து பிசி தாண்டாது. பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தோன்னா நாளைக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரில. பிசி பிஎஸ்டிஎம் நாளானிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம். எக்ஸர்வீஸ்மேனும் அதுதான். பிசி உமன் வந்து பார்த்தோன்னா 54, இன்னும் 39 இருக்குது. மார்னிங் தாண்டாது. ஓகேங்களா, ஆஃப்டர்நூன் மார்னிங் இந்த சென்ஸ் வந்தால் 10 மணி பேட்சாக தாண்டாது. 11:30 பேட்சுக்கு வந்து பார்த்தோன்னா பிசி உமன் வந்து வர்றது கஷ்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தோன்னா சேம் தான், நாளானிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். எம்பிசி வந்து 77 ஃபில்லாக இருக்குது, இன்னும் 86 இருக்குது. ஓகேங்களா, செகண்ட் பேட்ச் வரலாம். பட் ஆனால் எக்ஸாக்டாக வருமானு நமக்கு தெரியாது. பிஎஸ்டிஎம் ஆஸ் யூஸ்வல் எக்ஸர்வீஸ்மேன் லாஸ்ட் டே தான். நெக்ஸ்ட்டு எம்பிசி உமனில் வந்து 76ல் 32 ஃபில்லாக இருக்குது, 44 அவைலபிள் இருக்குது. ஸோ 44ங்கிறப்ப செகண்ட் பேட்ச் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது 11:30. ஓகேங்களா, பிசிஎம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 14 ஃபில்லாக இருக்குது. இன்னும் 10 தான் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டேயில் ஃபில்லான பிசிஎம்மோட அதிகபட்ச வேகன்சின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த டைம் வந்து பிசிஎம் ஃபில்லானது அதிகபட்சம். ஏன்னா இது வந்து அதிகம் தான். லாஸ்ட்டு குரூப் 2 கவுன்சிலிங் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப பிசிஎம் வந்து இவ்வளோ ஃபில்லானது அதிகம். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஃபில்லாயிருன்னு நினைக்கிறேன். 1 or 2 வேகன்சிஸ் பிசிஎம்மில் இருக்கலாம். ஸோ லெவல் 12 முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 12 எல்லாமே கீழே நம்ம பார்ப்போம் என்னென்ன போஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 7 வேகன்சிஸ் உமன்ஸே ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 4 மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எஸ்சிஏல இன்னும் ஒன்று தான் எடுத்திருக்காங்க. இன்னும் 23 இருக்குது. 2வது நாள் தாண்டும். ஓகேங்களா, 3வது நாள் தான் எஸ்சிஏவெல்லாம் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்சி 29 தொட்டிருக்காங்க. 150 3வது நாள் வரைக்கும் போகும். செகண்ட் டே வந்து தாண்டறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இல்லைனா மேக்ஸிமம் வந்து செகண்ட் டே இது ஆஃப்டர்நூன் செஷனோட எஸ்சி ஜென்ரல் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம் எல்லாம் 3வது நாள் தாண்டும். ஓகேங்களா, எஸ்டியில் இன்னும் தொடவே இல்லை. 4வது நாள் இல்லை 3வது நாள் தான் வந்து எஸ்டிஏ ஸ்டார்ட் ஆகும். எஸ்டியில் வந்து அந்த நாளில் தான் 3வது நாளில் ஸ்டார்ட் ஆகலாம். வந்து அந்த நாளில் முடிச்சிருவாங்க. ஸோ மொத்தமாக வந்து எனி டிகிரி குவாலிஃபிகேஷனில் 1825 போஸ்ட் இருக்குது. அதில் வந்து 628 பேர் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி 1197 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. இம்பார்ட்டன்ட் வேகன்சிஸ் எல்லாமே பிசி, எம்பிசி, எஸ்சியில் எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் தவிர மித்த எல்லாமே வந்து இருக்குது. எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ்மே எல்லாம் தவிர மித்த எல்லாமே எஸ்சியில் இருக்குது. மித்த எல்லாத்துலேயுமே ஜென்ரல் நல்ல வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோம்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இன்னும் ஒன்றுமே ஃபில் ஆகல. இது லெவல் 12 வேகன்சி எஸ்சி எஸ்டி கேரி ஃபார்வர்டில் அது இருக்குது. ஸோ அப்படிங்காட்டி வந்து எஸ்சி எஸ்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஆடிட் இன்ஸ்பெக்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ரல் காலி ஆயிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. உமன்லேயும் வந்து காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிசி ஜென்ரலும் காலி ஆயிடுச்சு. பிசி உமனும் வந்து காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எம்பிசி ஜென்ரலில் 3 மட்டும் இருக்குது. நாளைக்கு காலையில் வந்து முடிஞ்சிடும். எஸ்சி ஜென்ரலில் வந்து இன்னும் 18 அப்படியே தான் இருக்குது. எஸ்சின்னு வந்து எடுக்க ஆரம்பிக்கல. எம்பிசி உமனில் வந்து ஒன்று தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் மொத்தமாக 59 வேகன்சியில் 19 வந்து ஃபில்டு, 40 வந்து அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேல் வார்டன் வந்துட்டுனா இது வந்து ஃபில் ஆகாதுங்க. எப்போவுமே இப்போது லாஸ்ட் டைமே வந்து ஃபில் ஆகிற மாதிரி தெரியல. இது எக்ஸர்வீஸ்மேன் குவாலிஃபிகேஷன் காட்டி ஃபில் ஆகிறது கஷ்டம். ஸோ இது வந்து ஃபில் ஆகிறது கஷ்டமாக தான். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சிஎம்டிஏ. இது வந்து சிஓஏ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுலேயுமே வந்து ஜிடி உமனில் வந்து ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. மொத்தமாக வந்து 19 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிள் இருக்குது. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இதெல்லாம் இன்னைக்கு ஃபில் ஆகல. ஸோ இன்னைக்கு போக போக தான் இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த வேகன்சிஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து பிகாம் குவாலிஃபிகேஷனில் வரும். 3 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்குது. இதெல்லாம் ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷன். எனி டிகிரியில் வர முடியாது ஸ்பெஷல் டிகிரியில். ஸோ ஒன்லி பிகாம் பிஏ வந்து வரணும். பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து தான் வரணும். ஸோ இதில் 3 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் வந்து இன்னும் ஃபிஷரி டெவலப்மெண்ட் வந்து ஃபில் ஆகவே இல்லை. அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் 2 தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்கில் வந்து இன்னும் ஃபில் ஆகவே இல்லை.
அடுத்து இதில் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் லீகல் ஸ்டடீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லாவில் வரும், அதனால் வந்து இது ஃபில் ஆகிறது லேட் ஆகும். ஸோ மொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 677 வேகன்சியில் இன்றைக்கி 651 ஃபில் ஆயிடுச்சு, 26 வந்து ஆப்சண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இதில் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பாருங்கள், எஸ்சியில் எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமன் இருக்குது. நாளைக்கு காலையில் தொடச்சிருவாங்க, ஜென்ரல் வேகன்சிஸில் இது முடிஞ்சிடும். எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நாளானிக்கு வரைக்கும் தாங்கும். இது எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ். எம்பிசி ஜென்ரல் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு, பிசி ஜென்ரல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ஜேசிஓலாம் வந்து தான் இருக்குது, ஆடிட் அசிஸ்டன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆடிட் இன்ஸ்பெக்டர் இந்து ரிலீஜியஸில் எஸ்சியில் மட்டும் 2 இருக்குது, மித்த ஜென்ரல் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஜூனியர் பிளானிங் ஆஃபீஸர், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனு, ரெவன்யூ இதில் வந்து பார்த்தோன்னா ரெவன்யூலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்றைக்கி செக்ரட்டரியேட் போச்சு, இஓ போச்சு, இது எஸ்ஐ எல்ஐ இதெல்லாம் வந்து தான் போயிட்டே தான் இருந்தது. அசிஸ்டன்ட் ரெவன்யூவில் வந்து பார்த்தோன்னா நிறையா டிஸ்ட்ரிக்ட் டச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, நிறையா டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தோன்னா அப்படியே டச் ஆகிட்டே இருந்தது. அடுத்து வந்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் வந்து ஜென்ரலாக எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சி எம்பிசி பிசி ஜென்ரல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வேகன்சிஸ் ப்ளஸ் உமன்ஸ் வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம் மட்டும்தான் அவைலபிள், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும்தான் அவைலபிள். மித்த எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓரளவு ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. செக்ரட்டரியேட்டும் வந்து பார்த்தோன்னா எல்லாமே முடிஞ்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் வேகன்சிஸ் முடிஞ்சு. நீ நல்லா இருக்கிறது எல்லாமே அசிஸ்டண்ட் தான். இந்த அசிஸ்டண்ட் தான் நீ போக டெய்லி நீ அடுத்து போக ஆரம்பிக்கும். ஜென்ரல் வேகன்சிஸ் எல்லாமே இந்த மொத்தம் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் அந்த நம்ம அதில் பார்த்தா தான் 177 44 இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மட்டும்தான் இருக்குது. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் லிங்க்கில் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் எடுத்துக்கங்க. நம்ம எப்போவுமே வந்து ரிலீஸ் பண்ணுற மாஸ்டர் பிடிஎஃப் வந்து தான் நைட்டு வந்துடும். ஓகேங்களா. இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பண்ணிடுறோம். ஏன்னா இது டைம் எடுக்கும். ஸோ அதனால் அந்த டைமுக்குள்ளார ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 1 ஹவர்னாச்சும் ஆகும். ஸோ 1 ஹவரில் வந்து தான் மாஸ்டர் பிடிஎஃப் ரெடி ஆயிரும். மாஸ்டர் பிடிஎஃப்ல வந்து தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. மாஸ்டர் பிடிஎஃப்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் நான் கொடுத்துருவேன். ஸோ கவுன்சிலிங் இந்த மாதிரி தான் போகும். ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஒரே நாள் 677 பேர்த்த வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த நாளில் போகிறப்போ வந்து ஜென்ரல் வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு முடிஞ்சிடும். இன்னும் சீனியர் இன்ஸ்பெக்டர் மில்க் ப்ரொடக்ஷன் டைரி அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இப்போ புதுசாக ஆட் பண்ணாங்க. அதெல்லாம் இன்னும் யாருமே எடுக்கவே இல்லை. ஸோ அதுவும் போக ஃபில் ஆயிரும். ஸோ ஜென்ரல் வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. அடுத்து எந்த எஸ்சி அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும்தான் நாளைக்கெல்லாம் தாங்கும். நாளைக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜென்ரல் வேகன்சிஸு பிசி எம்பிசி எஸ்சி எல்லாமே நாளைக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா. நாளைக்கு காலையிலே முடிஞ்சிடும். ஸோ இதுதான் டே 1க்கான கவுன்சிலிங் அப்டேட்டு. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்தடுத்த கவுன்சிலிங் அப்டேட் பார்க்கலாம். நைட்டுக்குள்ளே வந்து அந்த பிடிஎஃப் போட்டுறேன். பிடிஎஃப் போட்டுன்னா அதுலேருந்து சில விஷயங்கள் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகேங்களா. அந்த நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் மேலும் வந்துட்டுனா பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் ஆல்சோ. பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தனா பார்க்குறீங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ உங்களுக்கும் வந்துட்டுனா ரொம்ப நன்றி. உங்களோட பிள்ளைகளுக்கு கரெக்டான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்துட்டுனா நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு பாராட்டப்படக்கூடியது தான். ஸோ கீப் சப்போர்ட் யுவர் சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா. அவங்களுக்கு சில்ட்ரனில் அடல்ட் ஆகிருப்பாங்க, பட் ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கான கவுன்சிலிங் அப்டேட்டு ப்ளஸ் வந்து அந்த மாஸ்டர் பிடிஎஃபோட ஒரு வீடியோ வந்து ஒருத்தனா நைட்டு வரும். அந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் பாய், டாடா, டேக் கேர்.